நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்க. இன்னும் அறிவாலயத்துல டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க. பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா சிலை மட்டும்தான் அறிவாலயத்துல இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. ஆனால் அம்பேத்கருக்கு நீங்கள் முதலில் பெருமை செய்யுங்கள், அதன் பிறகு எங்களுக்கு சொல்லலாம் என்றார். தமிழகத்தின் முதலில் ஆனால் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது கழக அரசு, மணிமண்டபம் கட்டியது கழக அரசு. குவான்டிட்டியா குவாலிட்டியான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு காலேஜஸ், எவ்வளவு ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோம்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுல எவ்வளவு சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளா ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஐஏஎஸ் சர்டிபிகேஷன் கூட வாங்கல. எந்த சர்டிபிகேஷனே வாங்காம இவ்வளவு வருஷம் நம்ம காலேஜ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தரம் முக்கியம். ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில் இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் 100ல் 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலையறிவியல் கல்லூரி 100, அதில் 33 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50ல் 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100, 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50, 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு அந்தந்த மாநில முதலமைச்சரே துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்டப்பேரவை தீர்மானத்தை ஒட்டி அதில் ஏற்பட்ட இடர்பாடை கலைந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போராடி வாதாடி அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்ட தீர்ப்பை பெற்றதற்கு பிறகும் இதுவரை அந்த துணைவேந்தர் நியமனம் செய்யப்படவில்லையே. ஏன்? சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கியது நாங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த துணைவேந்தர் தேர்வு செய்கிற குழுவில் இதுவரை இருந்தது 3 பேர். இப்பொழுது எதற்கு 5? ஆளுநருக்கு தலையீடு எங்கே? ஆளுநர் என்பவர் நாட்டில் ஆளுநராக இருக்கட்டும். பல்கலைக்கழகத்தை இடம் தேர்வு செய்து மாநில அரசு, கட்டிடங்களை தருவது மாநில அரசு, மாணவர்கள் சேர்க்கை மாநில அரசு, ஊதியம் மாநில அரசு. அவரே ஒரு நியமனம், அவர் எப்படி இவரை நியமனம் செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பதனுடைய விளைவு அந்த உரிமையை பெற்றோம். பேரவைத் தலைவர்களே, தேசிய கொடி ஏற்றிய உரிமையை கலைஞர் பெற்றதை போல் பல்கலைக்கழகங்களை காக்கிற உரிமை பெற்றது கழக அரசும் தளபதியும். அதை இந்த அரசு தொடர்ந்து செய்ய போகிறதா அல்லது ஒன்றிய அரசுடைய வற்புறுத்தலின் பேரில் 5 தேர்வு குழுவில் இருப்பதை அனுமதிக்க போகிறதா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க பேசி முடிச்சுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் உயர்கல்வியில் திறக்கப்பட்டது 40 கல்லூரிகள். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 38 கல்லூரி. இந்த எளியவன் கோவிசிலியன் கடைசி ஆண்டு இறுதி ஆண்டு இருந்த பொழுது 16 கல்லூரிகள். இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ஒரே ஆண்டில் 16 கல்லூரிகளுக்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கி திறக்க வைத்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. மாணவர் சேர்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களில் எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்றைக்கு மாணவர் சேர்க்கையில் 2030 50% இலக்கு உயர்கல்வியில் ஒன்றிய அரசு கணக்கு, 2030 50% இலக்கு ஒன்றிய அரசு கணக்கு. ஆனால் 2023 47 விழுக்காட்டை தொட்ட மாநிலம் தமிழ்நாடு. தொடுவதற்கு யார் காரணம்? இன்றைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு யாரால்? நீ முதல் பட்டதாரிய அரசு 5 மதிப்பெண் தரும், நீ படின்னு அவரை படிக்க வைத்தது யாரால்? இன்னும் சொல்ல வேண்டுமேனால், கிராமப்புற மாணவன் நகரத்தில் சென்று படிப்பதற்கு மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். தமிழ் மொழியில் படிக்க வேண்டுமா, ஆங்கிலம் புரியவில்லையா, தமிழில் படி ஊக்கப்படுத்தி நிதி உதவியும் தந்து அந்த மாணவர் சேர்க்கை அதிகரித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றும் சொல்லுவேன், என்றும் சொல்லுவேன், உயர்கல்வியில் தமிழ்நாடு உச்சத்தை தொட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பணிவோடு தெரிவித்து, இறுதி செய்தியாக ஆதாரபூர்வமான செய்தி, சூப்பர் ஸ்கூல் சூப்பர் கேம்பஸ் அருமையான திட்டம். கழிப்பறையே இல்லாததை போல் நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்று சொல்லட்டும், அது அரசின் பெருமையை சொல்லட்டும், வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கிற நிதி 10,000 பள்ளிக்கு கிட்டத்தட்ட 139 கோடி. என் கணக்கு அவர்கள் கணக்கும் சரி என்றால் சரிதான். 10,000 பள்ளிக்கு 139 கோடி என்றால் ஒரு பள்ளிக்கு 1 கோடியே 1,39,000. ஒரு வருடத்திற்கு 1,39,000 என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு வெறும் 11,300. நான் பணிவோடு கேட்கிறேன், கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், கழிப்பறை வசதி சரி செய்யப்படும், குடிதண்ணீர் வழங்கப்படும், சுத்தமான தூய்மையான கேம்பஸ் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் கருத்து தான் என் கருத்தும் எங்கள் கட்சியின் கருத்தும். ஆனால் இந்த 4 பணிகளை செய்வதற்கு ஒரு பள்ளியில் மாதத்திற்கு 11,300 போதுமா?
எனவே இது கூட்டுச்சொரக்காய், ஏட்டுக்கு உதவாது. காகித ஓடம் கரையேறி போக முடியாது. சீனி சக்கர சித்தப்பா, சுவற்றில் எழுது ஒட்டப்பா என்பதை போலதான் இது இருக்கிறது தவிர வேறில்லை என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய நோக்கம் எப்பொழுதும் எதிர்கட்சிக்கிட்ட எதிரியா பாக்குறது கிடையாது. ஆனா மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பத்தி பேசும்பொழுது 60% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க. பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா சிலை மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனை அப்புறம் சொல்லலாம். உறுப்பினர் நீதித்துறை அமைச்சர் அவர்கள். நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர். ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஆனரபிள் மினிஸ்டர் விஸ்வநாதன் சாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ டிஸ்கஷனில் வர பார்த்து எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ்னு இருக்க பார்த்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலேஜ் நடத்தியிருக்கோம், நிறைய மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் காலேஜ் வச்சுருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. ஒரு IASO சர்டிஃபிகேஷன் கூட வாங்கலை. ஒரு NAAC சர்டிஃபிகேஷன், நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கலை. ஒரு NBA அக்ரெடிடேஷனும் வாங்கலை. ஒரு A+ன்னுவாங்க, A++ன்னுவாங்க, B+ன்னுவாங்க. எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காமல் இவ்வளோ வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அது அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போகிறாங்க. அது நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக சார் சொல்லியிருந்தாங்க, நான் சேலரி ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் சேலரி ஐட்டம்ஸில் கடந்த 2024-25 பார்த்தீங்கன்னா 4,364 கோடி. அப்போது 2025-26 சப்ளிமெண்ட்ரி இதில் பட்ஜெட்டில் வந்து 6,673 கோடி. இன்டர்வியூ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2026-27 8,176 கோடி. நாங்கள் தாக்கல் பண்ண ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 2026-27 8,203 கோடி. கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது உங்களோட தகவலுக்கு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கும் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓரளவுக்கு. வேலு சார்லாம் இருக்காங்க, பெரிய எஜுகேஷனிஸ்ட் அவங்கலாம். அந்த என்ன சார் நீங்க பேசுங்க, அமைச்சர் இங்கே பார்த்து பேசுங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. அங்கேருந்து வாய்ஸ் இல்லை, நீங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்க பேசுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போ முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களாக இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும்.
இது 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 இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். மாண்பு அமைச்சர் பேசி, மாண்பு முன்னாள் அமைச்சர் கோவி செழியன். அடுத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆனால் அம்பேத்கருக்கு நீங்கள் முதலில் பெருமை செய்யுங்கள், அதன் பிறகு எங்களுக்கு சொல்லலாம் என்றார். தமிழகத்தின் முதன் முறையில் ஆனால் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது கழக அரசு, மணிமண்டபம் கட்டியது கழக அரசு. மற்றொன்று மாண்புமிகு நிதியமைச்சர், ஒரே செய்தி, நிதியமைச்சர் கேட்டதனால மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரே நிமிஷம், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தரம் முக்கியம். நானும் ஒரு சொற்றொடை பார்த்து சற்று அலட்சியமாக இருந்து விட்டேனோ என்று கருதினேன். ஆனால் அவர்கள் தந்திருக்க புள்ளி விவரம் ஒன்றிய அரசின் புள்ளி விவரம். இது கோவிசெலியின் புள்ளி விவரம் அல்ல, எங்கள் தளபதி புள்ளி விவரம் அல்ல, எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளி விவரம் அல்ல. ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில் இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் 100ல் 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலையறிவியல் கல்லூரி 100, அதில் 33 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50ல் 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100, 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50, 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி.